எல்லாருக்கும் வணக்கம் and welcome to With Love Shantanu Kiki. இப்போ நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக vlogs போட்டுட்ருக்கோம்ல, ஹாப்பியாக உங்களுக்குலாம். ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ vlogsம் போட்டுட்ருக்கோம், பாட்காஸ்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ give us that love and support as always. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங்கில் தான் இறங்கியிருக்கேன். ஏன்னா பொதுவாக டிசம்பர் மந்த் வந்து நிறைய ரெயின்ஸ் அந்த வின்டர்லாம் இருக்கிறனால இந்த கபர்ட்ஸ் அந்த டோர்ஸ்லலாம் கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கி ஆகிடும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், ஸ்மெல் வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பொதுவாக அந்த டைமில் கொஞ்சம் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஷீட்டெல்லாம் மாற்றி அதுக்கு நாப்தலின் பால்ஸை போட்டு ஒரு பக்கம் கற்பூரத்தை போட்டு ஃபுல்லாக தொடச்சி என்னென்னவோ பண்ணுவேங்க. அடியில் வேப்பிலையெல்லாம் வைப்பேன். யார் எனக்கு ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி. ஸோ பிரீத்தி வந்து இப்போ வந்திருக்கா, அருண் ரெஸ்ட் எடுக்க போயிட்டா. ஆக்சுவலி பிரீத்தி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் பாயாசம் வீடியோ, அந்த ப்ராங்க் பண்ண வீடியோலலாம் இருந்தா. ஸோ நடுவில் அவள் பிரேக் எடுத்தா, இப்போ திருப்பி வந்துட்டா. நீ எங்கே போனாலும் எங்கிட்ட தான் வந்தாகணும், ஓகே? ஸோ இந்த வாட்டி பிரீத்தி இருக்கிறதுனால நானும் பிரீத்தி வந்து ஒரு 2 நாளாக ஃபுல் கபர்ட் கிளீனிங்கில் இறங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன நினச்சேன்னா, என்னுடைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்டது யூஸே பண்ணுறது. ஆக்சுவலி நான் எப்படின்னா நிறைய வாங்குவேன், நிறைய கிஃப்ட்ஸ் வரும். பட் டக்குன்னு கிளம்புறனால எனக்கு குட்டி ஹேண்ட்பேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு அந்த குட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து பெருசாக கேரி பண்ணுறதுக்கே பிடிக்காது. அண்ட் அந்த ஒரே ஹேண்ட்பேக்கே தூக்கிட்டு போய் திட்டுவா, அக்கா எவ்வளோ வச்சிருக்கீங்க அக்கா, ஏங்கா ஒரே இதை தூக்கிட்டு போகிறீங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தூக்கிட்டு போவேன். ரொம்ப ரேருங்க, நான் பண்ணவே மாட்டேன். பட் இருந்தாலும் அது அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டேமேஜ் ஆயிருக்கு, பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ ஆல் மை ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் டுடே. அண்ட் அதையும் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெடியா பிரீத்தி? வெல்கம் டு கிகிஸ் பேக் கலெக்ஷன். பாருங்க, கடையை வச்சிருக்கேன், யாருக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பேக் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த பக்கம் எல்லாம் பெரிய பேக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் எல்லாம் லஞ்சஸ் குட்டி 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 பேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஐ தாட் என்னோட ஃபேவரட்ஸ் எது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டலாம். அதை மட்டும் நான் காட்டலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையுமே காட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, டைம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ், ஸோ என் பேர் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேக் வந்திருக்குன்னா இதுதான். கிகின்னு சொல்லி ரொம்ப அழகாக எம்ப்ராய்டரி பண்ணி எனக்கு வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி அமரலி அப்படின்னு சொல்லி இந்த கடையிலேருந்து எனக்கு இது அமைச்சிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ நார்மல் பேக். இல்லை நிறைய விஷயங்கள் போட்டுட்டு அப்படியே இப்படியே எடுத்துட்டு போகலாம். ஸோ திஸ் பேக் இஸ் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் தேங்க்ஸ் டு தெம். அழகாக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய ரெகுலர் பேக். நீங்கள் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேக் இல்லாமல் நான் வந்து அப்ராட் போகவே மாட்டேன். இன்டர்நேஷ்னல்லாம் அப்ராட் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் நான் பெரிய பேக் வச்சுப்பேன். ஏன்னா சாக்ஸ் வச்சுப்பேன், பாஸ்போர்ட் வச்சுப்பேன், சாக்லேட்ஸ் வச்சுப்பேன், அதுக்கப்புறம் ஜாக்கெட்டை கூட இதில் வைக்கலாம், அப்புறம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் வச்சுக்கலாம். எப்படி என்ன வேணால் நீங்கள் திணிச்சுக்கலாங்க. நிறைய விஷயம் திணிச்சு எடுத்துகிட்டு வந்து என்னோட ஃபேவரட் பேக். இது வந்து வாங்கி பல வருஷம், ஐ திங்க் ஒரு 20 years இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து குளோபல்ஸ்ன்னு ஒன்று டிநகர்ல இருக்குல்ல, அங்கே வாங்கினேன். எங்கள் அம்மா திட்டுன்னு திட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பேக்கே எடுத்துகிட்டு போகிற, ஊருக்கு போனால் நீ எங்கே போனாலும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்கல்ல நம்ம லேண்ட் ஆகிட்டு வரும்போதெல்லாம், இந்த பேக்கையே இருக்க, தயவு செய்து வேறு பேக் வாங்கு அப்படின்னு. இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் நியூ பேக்ஸ், இட்ஸ் அபவுட் த கம்ஃபர்ட். அண்ட் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அதே யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேக். நீங்கள் எல்லா ஃபோட்டோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்ராட் போகும்போது இந்த பேக் தான் இருக்கும். என்னோட புருஷன் சாந்தனு வந்து நாங்கள் லவ் பண்ண டைமில் இங்கே போயிருந்தாரு, பேங்காக். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிட்டாரு, பாய்ஸ் ட்ரிப்பாக போனாங்க. நான் கொஞ்சம் உருன்னு இருந்தேன். அப்போ வந்து ஓகே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போடுவேன்னு சொல்லிட்டு எனக்காக இந்த பேக் வாங்கிட்டு வந்தாரு. அதில் பேங்காக் மியூசிக். இது எல்லா பேக்கும் ஒரு கதை இருக்குங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லிலாம் உங்களை இருக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் மை ஃபேவரட் ஒன். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ வெரி நைஸ் ஒன், அனிமல் பிரிண்ட், நிறைய வச்சுக்கலாம் அதில். நானும் அம்மாவும் வந்து க்ரூஸில் போனோம், ஷிப்பில் போனோம். அப்போ வந்து அங்கே வந்து ஏதோ சேல் போட்டிருந்தாங்க, க்ரூஸ்குள்ளேயே எல்லாமே சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ வந்து நானும் அம்மாவும் போய் பார்த்தோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. 600 or 800 rupees தான் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ நல்லா டக்குன்னு வாங்கிட்டோம் நாங்கள். அம்மாவுக்கு வந்து கிரே கலர் வாங்கி கொடுத்தேன், நான் அந்த கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேயே நிறைய விஷயங்கள் நம்ம மோஸ்ட் ஃபேவரட் இந்த பேக் வந்து நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல.
see the intricate the cane work. எனக்கு இந்த cane work ரொம்ப பிடிக்கும். ரொம்ப classy leather and cane. எனக்கு இந்த cane அந்த பழைய காலத்து ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த பேக் வந்து ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க எனக்கு. இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி யார் எங்கே வாங்கினீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்க. எங்கே வாங்கினேன் அப்படின்னு யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹேண்ட்மேட், TAUPE டாப் ஹேண்ட்மேட். இந்த பக்கம் தான் நிறைய இருக்குது, நிறைய கிஃப்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பெருசாக நான் போய் பேக் வாங்கினதா ரொம்ப ரொம்ப ரேரு, ஏன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருக்கு. இது வந்து கலர்ஸ் சேனலில் இருக்கும்போது நான் வந்து சிங்கிங் ஸ்டார்ஸ்ன்னு ஒரு ஷோ பண்ணுறது சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒய்ஃப் மீனாட்சி அவங்க வந்து எனக்கு பேக் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃபர் அவங்க அப்ராட் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு கிஃப்ட் சம்திங் சொல்லிட்டு இந்த பேக் வந்து கொடுத்தாங்க. வெரி வெரி ஸ்வீட் ஆஃபர். ஸோ நைட் இந்த பார்ட்டிஸ்க்கெல்லாம் நம்ம எங்கேயாவது அவார்ட்ஸுக்கு பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது பிளாக் ட்ரெஸ் தான் பெரும்பாலும் நம்ம போடுவோம். அதுக்கு இந்த குட்டி பேக் எடுத்துகிட்டு போவேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க என்ன இது இந்த ஷேப்பில் இருக்குது, எதாவது வைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், வைக்கலாம். இவ்வளோ இடம் இருக்குது. நான் என்னென்ன வைப்பேன், என்னோடய லிப்ஸ்டிக் ஒன்று வைப்பேன், அதுக்கப்புறம் என் ஃபோனை வைப்பேன், அதுக்கப்புறம் வீசிங் பஃப் இருக்குல்ல அதை வச்சுருவேன். எல்லாமே கரெக்டாக இதுக்குள்ளே போயிட்டு இதை வச்சுட்டு க்யூட்டில் this is an exclusive piece. என்ன இந்த பொண்ணு ஏதோ ட்ரே கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நீங்க நினைக்கலாம். உடன்ல சீரியஸ்லியா இட்ஸ் a signature piece, it's an exclusive piece. இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு இந்த செயின் வேற கொடுத்துருக்காங்க. பெருசாக தூக்கிக்கணும்னா இட்ஸ் a nice one. உடன்ல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பேன். துபாய்லாம் போகும்போது இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு இது இன்னும் கம்ஃபர்டபுள். இதை பெருசும் ஆக்கிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வச்சுக்கலாம் குட்டி குட்டியா. இது என்னோட ஃபேவரெட். இது H&Mல வாங்கினேன். எங்கள் அக்காவும் நானும் ஷாப்பிங் போகும்போது எங்கள் அக்கா வந்து பிளாக் கலர் வாங்கினா, நான் ஸ்கின் கலர் வாங்கினேன். ஸோ இதை பார்த்தா என்ன தெரியுது, நல்லா தாய்லாண்டு பாலி ஃபீல் வருதா? ஸோ இது வந்து நான் பாலியில் வாங்கினேன். நானும் அம்மாவும் ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ரோட் சைட் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருக்கும். மெரூன் இருக்கும், இந்த கலர் இருக்கும், பிளாக் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ ஐ வாண்டட் திஸ் கலர். ஸோ ஐ ரியலி லவ் திஸ். குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது கூட மாதிரி. ஸோ இது பாலியில் வாங்கினேன். நிறைய செயின்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இதுக்கும் இது கொடுத்துருக்காங்க. பொதுவாக இதை நீங்கள் வந்து கிளச்சாகவும் தூக்கிக்கலாம், இந்த மாதிரி பேக்காகவும் தூக்கிக்கலாம். பொதுவாக நான் வந்துட்டு என்ன பார்ப்பேன் அப்படின்னா, உள்ளே வந்து பார்ட்டிஷன்ஸ் எனக்கு இருந்தால் பெட்டர்னு தோணும். ஒரு ஜிப் இருக்கணும், ஒரு இது இருக்கணும், அது எல்லாருமே பார்ப்பாங்க. சில பேர் ஓப்பனாக இருந்தாலும் பரவாயில்லன்னுவாங்க. நான் ஓப்பன் பேக்ஸே எடுத்துகிட்டே போக மாட்டேன். இல்லை நான் ரொம்ப கேர்லெஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜிப் இருக்கணும், பட்டன் ஒரு பட்டன் இருந்தால் கூட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ இந்த பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக். இது வந்து என்னுடைய சிஸ்டர் இன் லா ஷரண்யா அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இதுக்கும் லாங் இது இருக்கு. டஸ் a lot of sarees, bags, jewels எல்லாம் வந்து நிறைய அவங்க வந்து ஆன்லைன்ல இது பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஷரண்யா பாக்யராஜ் போட்டாலும் இது வரும். அதுல வந்து ஒன் ஆஃப் பேக் கலெக்ஷன். ஐ செட் இது ரொம்ப அழகா இருக்கே, செம்ம காம்பினேஷனா இருக்கே அப்படின்னு வெரி நைஸ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வீட்டுக்கு வருது இந்த பார்சல். என்னடா வீட்டுக்கு வருதுன்னு பார்த்தா அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃபர். டூ செக் அவுட் அ பேஜ், ஷரண்யா பாக்யராஜன் இருக்கும். அதில் நிறைய ஹேண்ட் பேக் கலெக்ஷன், ஜுவல்லரி கலெக்ஷன், சாரி கலெக்ஷன்லாம் இருக்கும். யூ கேன் மென் ஆர்டர். திஸ் இஸ் மை டெய்லி யூஸ். இது வந்து மேக்ஸ் ஷோரூமில் வாங்கினேன் துபாயில். இது வந்து லாங் ஆக்கிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த பேக்கை நான் வச்சுட்டு தான் இருப்பேன். இது வந்து என்ன பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஜிப்பு, இங்கே ஒரு ஜிப், உள்ள ஒரு ஜிப், அவ்வளோதான். என்ன பண்ணிட்டேன், இது 2 பீஸாக வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா இன்னொன்று போச்சுன்னா எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இது கூட அங்கே தான் வாங்கினேன். சும்மா ஒரு பாப்அப் கலர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோட ஃப்ரெண்ட் ஜாக்லின் ஒருத்தங்க இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க. இப்போ வந்திருந்தாங்க 2-3 months பேக். அவங்க ஹாலிடேக்காக வந்தாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி பேக் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிளிங்காக க்யூட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ஜாக்லின். க்யூட்டாக இருக்குது. ஸ்டீவ் மேடன். இந்த பேக் வந்து ரொம்ப கிளாஸிங்க. எங்கள் மாமியார் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க கிளாஸாக. இது என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இதுக்கு மேட்சிங்காக ஷூஸும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இது மாதிரியே வந்து ஹேண்ட்மேட் மாதிரி தான், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஷூ இதே கலர். இது எங்கள் அம்மா வந்து US போயிட்டு வந்தேன்றதுக்கு பந்தா பண்ணுறதுக்காக அது மாதிரி ஷைனிங்காக ஏதோ வாங்கிட்டு வந்துச்சு எங்கள் அம்மா. ஜஸ்ட் $9 தான். இது குழந்தைங்க மாதிரி. அவங்களுக்கு நான் குழந்தை இல்லையா பாருங்க, குட்டியும் இருக்குது. இதை நான் எங்கே எடுத்துகிட்டு போவேன், என்ன வைப்பேன் இதுக்குள்ளே. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் க்யூட். ஸோ அவங்க வந்துட்டு நீ எங்கிட்ட போகிற இல்லைம்மா, இதை எடுத்துக்கோமா, ஷைனிங்காக நல்லா இருக்குமா அப்படின்னாங்கம்மா.
பேக். இது செம்ம. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த ஆக்சிடைஸ்ட், சில்வரைஸ்ட், இந்த நார்த் இந்தியன் டைப்ஸில் இந்த சவுண்டு ரொம்ப அழகாக இல்லை? இந்த குஞ்சலம்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்கு. எங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் எக்ஸிபிஷன் போடுவாங்க, அங்கே போய் இந்த பேக் வாங்கினேன். எனக்கு எக்ஸ்பென்சிவ் தான், நிறைய இருந்தது, எவ்வளோ சொன்னாங்க. நான் அப்போ வாங்கினது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். இது என்னுடைய ஃபேவரட் 3. 3மே ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ பியூட்டிஃபுல் பீஸ், ஸோ கிளாஸி. ரா சில்கில் பண்ணியிருக்கு. எனக்கு இந்த கேம்னா ரொம்ப பிடிக்கும். இதில் பண்ணியிருக்காங்க டிஷ்யூ அண்ட் இந்த பட்டு மெட்டீரியலில். அவ்வளோ அழகாக இருக்குல்ல? இது வந்து யார் அமைச்சாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்ரீரங் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. வெரி கிளாஸி. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேச்சஸோட பண்ணுவாங்க, பட்டில் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ப்ரொக்கேட்டில் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும், டிஷ்யூஸ், நிறைய விஷயங்கள்ல பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக எங்கள் பேஜை போய் பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த 3 பீஸ் அமைச்சாங்க. சாரி எப்போல்லாம் கட்டணும் இந்த 3 பீஸ் என் கையில் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் பாருங்க, பில்லு கூட இன்னும் டேகு கூட எடுக்கல. இது நான் தான் வாங்கினேன். ஸோ இந்த பேக் எனக்கு பிடிக்கும். திஸ் இஸ் மை ஃபேவரட் டூ. வெரி மாடர்ன் அண்ட் குவாக்கியாக இருக்குது பாருங்க. அதோடைய ஃபிஷ்ஷாக இருக்கும். 50 பீஸாக இருந்தாலும் ஒரு இன்ட்ரிகேட் ஒர்க் வச்சு ரொம்ப ராயலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஆசைப்பட்டேன். இது வந்து ஆன்லைனில் நிறைய பார்த்துருப்பேன். இதுவும் இந்த மெட்டல் மாதிரி இருக்கிறது ரெண்டையும் ஆன்லைனில் பார்த்து எப்படியா வாங்கணுமே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஊரில் கரெக்டாக கிடைக்கல. ஒன்று பலன்னு இருந்தது, இல்லை பெருசாக இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டான சைஸ், கரெக்டான கலர், டிசைன்லாம் கிடைக்கணுமேனு. ஸோ இது போய் எக்ஸிபிஷனில் வாங்கினது. இது நம்ம ஊர் சென்னையில் வந்து அந்த நார்த் சைடில் இருந்து அந்த எக்ஸிபிஷன் போடுவாங்களே, இது ரொம்ப பிடிச்ச பேக். இது ஒன்று வாங்கினேன். இதுக்குள்ள அந்த செயின் இருக்குது. அண்ட் இது வந்து டெல்லி போயிருந்தேன் நான் ஒரு வாட்டி. அப்போ வந்து ரோட் சைட் ஷாப்பிங் பண்ணும்போது இது வந்து 1000 ரூபா சொன்னாங்க. இது வந்து இதுவும் சம்திங் 1000 ரூபா, 800 சம்திங். ஸோ இது வந்து டெல்லியில் வாங்கினது, இது சென்னையில் வாங்கினது. மை ஃபேவரட்ஸ். என்னோட ஃபேவரட் பர்சன் தான் கிஃப்ட் பண்ணாங்க. மரியா ஜீனா ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் ஒருத்தங்க இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். சச் அ ஸ்வீட் ஆர்ட். அவங்க வந்து என் பர்த்டேக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. சச் அ நைஸ் கிளட்ச், வெரி கிளாஸி ஒன். ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் ரித்துகுமாரில் வாங்கினது. இதுக்கு உள்ள செயின் இருக்குது. So I really love this one. இது வந்து இந்த சுருக்கு பை மாதிரிங்க. இது எனக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கு செட்டாக வந்து இந்த இது கொடுத்தாங்க. நான் எல்லோ ட்ரெஸ் நிறைய போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த மாதிரியே கலர், இந்த மாதிரியே ஒர்க்கில். அதுக்கு இந்த பேக் வந்து செட்டாக வந்தது. சார்ல்ஸ் அண்ட் கீத். இது யாரு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ், மை ஹஸ்பண்ட். இது வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் 21st அன்னைக்கு எங்க ஆனிவர்சரிக்கு இது கிஃப்ட் பண்ணாரு. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். நான் ஒண்ணுமே கொடுக்கல, அவர் போய் பேக் வாங்கி எனக்கு கொடுக்கணும்னு அவர் தோணிட்டு பாருங்க. சச் அ நைஸ் கலர். இந்த கலர் எங்கிட்ட இல்லை பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி மிலிட்ரி கிரீனு, ரொம்ப கிளாஸான ஒரு பேக். இன்னும் யூஸ் பண்ணல, பத்திரமா வச்சிருக்கேன், பட் யூஸ் பண்ணணும். ஸோ இது என் புருஷன் கிஃப்ட் பண்ணது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இந்த இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லிப்ஸ்டிக் ஆல்பமில் வந்துட்டு நான் அதில் ஓப்பனிங் சீனில் கார்லேருந்து இறங்கும் போது இந்த கிளட்சை தான் வச்சு நான் இறங்கியிருப்பேன். ஸோ அந்த டைம் வாங்கினது. பட் இட்ஸ் அ நைஸ் ஒன். புதுசாக இருக்குது, இன்னும் யூஸே பண்ணல. தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். இது வந்து சார்ஜிங் வாலெட். இது வந்து என் ஃப்ரெண்டு சித்ரபிரியா அக்கா கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வரும்போது எனக்கு ஒன்று, எங்கள் அக்காவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு. ஸோ இது ரொம்ப க்யூட். எனக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபோன் போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இது இன்னொரு கலர் இருக்குது. நான் அந்த கலர் யூஸ் பண்ணேன், இந்த கலர் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸோ கூலில் நல்ல ஐடியா. இது எப்படி இதாகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இதுலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அட்டாச் டு த ஹேண்ட் பேக். ஸோ கன்வீனியன்ட். கெஸ் இஸ் அ வெரி நைஸ் பிராண்ட். ரொம்ப க்யூட். இது வந்து என்னுடைய சிஸ்டர் இன் லா, என் கசின் பிரதரோட ஒய்ஃப் சுதான்னு சொல்லிட்டு அவங்க ஹைதராபாத் இருக்காங்க. அவங்க ஏதோ ஃபாரின் போகும்போது எனக்காக இந்த பேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தாட்ஃபுல் அண்ட் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹர். இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேக் இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து ரூமில் ஒரு குட்டி இடத்துல எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருந்தேன். ஓகேயா? ஸோ எது என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. எல்லாம் உள்ள இருந்தது. பட் தேங்க் காட் இட்ஸ் மெயின்டைன் வெல்.
ஸோ நான் என்ன நினைச்சேன், அட்லீஸ்ட் இந்த பக்கம் நாங்கள் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணோம் அந்த வீடை. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, பேக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வேலை. இந்த கார்னர் தான் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சாந்தனம் அவருடைய வேட்டி சட்டையெல்லாம் வச்சுட்டாரு. என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 இடத்துலையும் அதை எப்படி வைக்கலாம் அப்படின்றது பார்க்கணும். என்ன பிரச்சனை, வச்சா திரும்ப யூஸ் பண்ணணும். அதுதான் இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்கு, நம்ம காசு கொடுத்து வாங்கணும் போது யூ ஹேவ் டு யூஸ் இட். அதை நான் என் மைண்டுக்கு எடுத்துக்கணும். ஸோ இனிமேலாவது அதை பரப்பி வச்சா கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. ஸோ அதை நீங்கள் ஒரு சின்ன கிளிம்ஸ் வேணால் பாருங்கள். லாஸ்ட் பீஸ் முடிச்சிட்டோம். வாங்க, உங்க கையால இது எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த இடம் முடிஞ்சதுப்பா சாமி. ஸோ இதெல்லாம் பிக் பேக்ஸ், கொஞ்சம் மீடியம் பேக்ஸ். We are done. So these are my handbag collections. Hope you all like it. So this is how we organize. We clean it. So நீங்களும் அப்பப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கபர்ட் எல்லாம் வார்ட்ரோப் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த சீசனில் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ எடுத்துட்டு வாஷ் பண்ணுங்க, வேண்டாததெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. And keep it clean. Okay? Thank you.